செந்தில் பாலாஜி கேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு வீட்டுகளில் வந்து ஒரு சோதனை நடத்துறதுக்கு வந்து பிளான் வச்சிருந்ததாகவும் அது வெளியில் கசிஞ்சிருச்சு. நிறைய மாவட்ட செயலாளர்கள் வந்து எம்எல்ஏ எலெக்ஷன் வந்து தோத்துட்டாங்க. உமாநாத் அவர்களை பற்றி சொல்லும்போது ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் கூட சொல்கிறாங்க. போன திமுக ஆட்சியில் கொடுத்த பருப்பை விட இப்போ நான் வாங்கினேன் ரொம்ப நல்லா இருக்கு, இப்போ வர சீனி ரொம்ப நல்லா இருக்கு அப்படிலாம் சொல்கிறாங்க. அதனால பாஜக கூட்டணியில் சேர்ந்தாதான் இங்கே வந்து நம்ம வந்து நகர்த்த முடியும், அரசியல் பண்ண முடியும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து அப்படிங்கிற சிச்சுவேஷனை திமுக இப்போ தனித்து விடப்பட்டிருக்கு. இப்போ வெற்றி நேயர்களுக்கு வணக்கம். டிஎம்கே பேக் ஆஃப் லைஃப் நிகழ்ச்சியில் அரசியலின் பொய் மற்றும் உண்மையை கண்டறியலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், பாஜகவை திமுக மெல்ல நெருங்குதா இல்ல இது வெறும் ஒரு அரசியல் யூகமா சார்? எப்போ வந்து தவக ஆட்சிக்கு வந்துச்சோ அதை வந்து ஆட்சிக்கு வர விடாமல் தடுக்கிறதுலையே பாஜக வந்து பின்னாடி இருந்து எப்படி பணியாற்றுச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம நல்லா பேசணும். பாஜகவோட அப்ரூவல் வந்ததுக்கு அப்புறமா தான் திமுக அதிமுக ரெண்டுமே கூட்டணி சேர்ந்து எப்படியாவது விஜய் அவர்களை வந்து ஆட்சி அமைக்க விடாமல் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணாங்க. அது வந்து அந்த மே 4ஆம் தேதியிலேருந்து நடந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ வந்து ஒவ்வொன்றா வெளியில் வந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ சமீப காலமாக என்னென்னா திமுகவுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு எப்படியும் தவக வந்து 5 ஆண்டுகள் வந்து அசைக்க முடியாது, அதுக்கு முன்னாடியே ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா பாஜக சப்போர்ட்டோட மட்டும்தான் நம்ம பண்ண முடியும், தவக ஆட்சியை வந்து எப்படியாச்சும் கலைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. தவக வந்து தொடர்ந்து ஆட்சியில் இருந்தா, விஜய் அவர்கள் ஆட்சியில் இருந்தா இனிமேல் எந்த காலத்துலையும் திமுகவோ அதிமுகவோ ஆட்சிக்கு வர முடியாத அளவுக்கான ஒரு சூழல் உருவாகுது. முக்கியமாக விஜய் அவர்கள் கையில் எடுத்த அந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், திரைமறைவு ரகசியங்கள் எதுவும் இல்லாத ஒரு வெளிப்படையான ஒரு ஆட்சியை கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த 2 விஷயமும் அவங்களை வந்து ரொம்ப பெருசாக உறுத்துது. ஏன்னா காலங்காலமாக வந்து ஒன்று நீ ஆளணும் இல்லை நான் ஆளணும், 2 பேரும் ஆளணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரே பாலிசியாக இருந்துச்சு. அது வந்து இப்போ உடஞ்சிருக்கு. இப்போது டிஎம்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக கூட வந்து நெருங்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் பொதுவெளியில் வந்து பாஜக கூட நெருங்குறதுல என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துருவை வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. நேரட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம்ல, செட் பண்ணுறாங்க. ஈவன் முதல்ல வந்து டிஎம்கே ஏடிஎம்கே அலையன்ஸு அப்படின்ட்டு ஒன்று உருவாக்குனாங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த தகவல் வந்தாலும் எல்லாருமே அதிர்ச்சி ஆனாங்க. 2 கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் அதிர்ச்சி ஆனாங்க. அப்புறம் அதையே வந்து இப்போ எப்படி நேரட்டிவ் கொண்டு வந்துட்டாங்கன்னா திமுக அதிமுக இணைஞ்சா என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து எல்லாரையும் பேச வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொண்டு வந்துட்டு இருக்காங்கல்ல. அதே மாதிரி அடுத்த கட்டத்தை நோக்கி எது நகருது அப்படின்னா திமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறத நோக்கி நகருது. வீரமணி ஆசிரியர் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அறிக்கையில் வந்து திமுக வந்து ஒரு சர்ச்சைக்குரிய இந்த மசோதாக்கள் எல்லாம் பாஜக ஆதரிக்கிறதா ஒரு தகவல் வருது, அந்த மாதிரியான தகவல் எல்லாம் பொய், அதெல்லாம் யாரும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாமே திமுகவோட ஒரு ஆழம் பார்க்கும் உத்தி அப்படின்னு சொல்லுவோம். திமுகவில் வந்து பொதுவாக என்ன செய்வாங்கன்னா, அதாவது ஒரு விஷயத்த வந்து உள்ளே கொண்டு வரதுக்கு முன்னாடி அதை லைட்டாக தகவலாக பரப்பி விட்டு அதுலேருந்து ஆழம் பார்ப்பாங்க. இப்போது உதயநிதி அவர்களை வந்து முதல்ல வந்து கொண்டு வரதுக்கு இளைஞரணி செயலாளராக கொண்டு வரதுக்கு வந்து எடுத்தவொடனே கொண்டு வர மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வெளில வந்து நியூஸ் வந்து பரப்பி விடுவாங்க, இளைஞரணி செயலாளர் ஆகிறாரா உதயநிதி அப்படின்னு சொல்லிட்டு பரப்பி விடுவாங்க. அப்புறம் அடுத்தது வந்து அதை வந்து நிறைவேற்றி எல்லாரும் தீர்மானம் போடுவாங்க. அந்த இளைஞரணியில் உள்ள மாவட்டத்தில் உள்ளவங்களாம் தீர்மானம் போடுவாங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு என்ன பாசிட்டிவான ரியாக்ஷன் கிடைக்குதா இல்லை யாரும் நெகட்டிவாக வருதா என்னன்னு பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் இதே மாதிரி தான் உதயநிதி அவர்களோட எம்எல்ஏ சீட்டாக இருக்கட்டும், எம்எல்ஏ வாய்ப்பு கொடுத்ததாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அமைச்சர் ஆக்கினதாக இருக்கட்டும், அதன் பிறகு வந்து துணை முதல்வர் ஆக்கினதாக இருக்கட்டும், ஒவ்வொன்றா அதே மாதிரி தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்டே இருந்துச்சு. இப்போது அதே மாதிரி தான் திமுக வந்து பாஜகவுடனான கூட்டணியையும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து இந்த மாதிரி செய்திகளை பரப்பி விட்டு, இப்போ வீரமணி ஐயாவோட அறிக்கை வந்து அதுதான், வெளில வந்து இதை பரப்பி விடுவோம்,
பரப்பி விட்டா அதுக்கு என்ன கிடைக்குது, என்ன வந்து ரிசல்ட் வருதுங்கிறத வச்சுட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நேரட்டிவ் செட் பண்ணி இப்போ வந்து சில பேர் பேச வைப்பாங்க. ஏன் திமுக பாஜக இணையரில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பேச வைப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆகும். இப்போ திமுக பாஜகவோட நெருங்கிறது வந்து சில விஷயங்களை வந்து அவருக்கு ஆதாயமாக ஆகும். ஏன்னா இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல், தொகுதி மறுவரை, இப்போ இந்த விஷயத்துலலாம் திமுக வந்து கடுமையாக எதிர்த்தாங்க பாஜகவை. ஆனால் இந்த விஷயங்கள்லாம் இப்போ வந்து அமைதி காத்துட்டு இருக்காங்க. இப்போ கொண்டு வர போகிறதா மசோதா கொண்டு வர போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ மசோதா கொண்டு வர போகிறாங்கன்னொடனே திமுக இங்கேருந்து எதிர்ப்பு ஆரம்பிச்சிருங்க எப்போதும். ஆனால் இன்னமும் ஆரம்பிக்கலை. இன்னும் அப்படியே வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்கேஸ் ஆதரிக்காம வெளிநடப்பு பண்ணால் கூட அது வந்து அவங்களுக்கு ஆதரிக்கிற மாதிரியான போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதை கூட அவங்க வந்து பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது வந்து மாநில கட்சிகளை வந்து முழுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கிறதுக்கான ஒரு செயல். ஏன்னா பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடந்தால் சட்டமன்றத்தில் பெரும்பான்மையாக அங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு தேசிய கட்சிகள் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்து ஃபியூச்சரில் உருவாகும். இதனால தான் திமுகவும் நடுநிலையாளர்களும் எதிர்த்துக்கிட்டே இருந்தாங்க. திமுக திரும்ப திரும்ப சொன்னது வந்து இதனால தான். ஆனால் அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவையும் இன்னும் சொல்ல போனால் தொகுதி மறுசீரமைப்பு வந்து வேணாம்னு சொல்லிட்டு தேர்தல் பிரச்சாரத்துக்கு இடையில கூட இவங்க வந்து போராடினாங்க. ஆனால் அந்த தொகுதி மறுசீரமைப்பையும் கூட இப்போ வந்து ஆதரிக்கலாங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. அப்போ இந்த உள்ளாட்சி தேர்தல் இல்லாம வர இந்த பாராளுமன்ற தேர்தல்ல வந்து பிஜேபி வந்து ஒரு எதிரியா இல்லாம கூட்டணியா வைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கா? நிறைய வாய்ப்பு. ஏன்னா இப்போ உள்ளாட்சி தேர்தல் கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ பாருங்களேன், செந்தில் பாலாஜி கேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. குதிரை பேரம்னு இவங்க வந்து தாவேக்காவை வந்து திரும்ப குற்றம் சாட்டிகிட்டே இருந்தாங்க. ஆனால் அங்கே வந்து எந்த குதிரை பேரம் நடந்ததுக்கான ஆதாரமும் இவங்க கிட்ட இல்லை. ஈவன் அந்த எந்த ஒரு எம்எல்ஏ கிட்டையும் போய் டிவிகேலேருந்து இவங்க வந்து அதாவது விஜய் அவர்கள் வந்து சொன்னார், நீங்கள் வந்து ரிசைன் பண்ணுங்க நான் வந்து அப்படின்னு சொன்னதாக வந்து இவங்க வெளில வந்து சொன்னது மட்டும் தான் நடந்துச்சே தவிர ஆதாரபூர்வமான எந்த விதமான ஒரு ஆடியோ ரெக்கார்டோ ஒரு வாட்ஸ்அப் எதுவுமே இல்லை. ஆனால் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் திமுக வந்து இந்த ஆட்சியை கவிழ்க்கிறதுக்காக, முக்கியமாக சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரதுக்காக எம்எல்ஏக்களை விலை பேசினாங்க அப்படிங்கிறதுக்கான முழு ஆதாரங்கள் வந்ததுனால தான் அவங்க வந்து போலீஸை தேடிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கேஸ் என்னன்னா பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி வந்து நான் ஓடி ஒளியலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புறாரு. ஓடி ஒளியலன்னு சொல்றவர் என்ன பண்ணணும்னா வெளியில் வந்து பேட்டி கொடுக்கணும், வெளியில் வரணும். வெளில வந்து நான் ஓடி ஒளியலைங்க, நான் வந்து பயந்துட்டுலாம் ஓடி ஒளியலைங்க, நான் அப்படி தாங்க இருக்கேன் அப்படின்ட்டு. ஆனால் அப்படி பண்ணலை. அவர் வந்து ஒரு ரிஜிஸ்டர் போஸ்ட் தான் அனுப்பி வைக்கிறாரு போலீஸுக்கு, நான் வந்து ஆஜராகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போவும் சரி, செந்தில் பாலாஜி கேஸை வந்து எப்படியாச்சும் நீர்த்து போக வைக்கணும். ஏன்னா இது வந்து பெருசாக லாக் ஆகிருக்காங்க டிஎம்கே வந்து டிவி கேட்ட. போலீஸ் வந்து பிடிச்சாங்கன்னா செந்தில் பாலாஜிகிட்டேருந்து உண்மையெல்லாம் வெளியில் வந்துடுங்கிறதுனால அதை எப்படியாவது மத்திய அரசுகிட்ட கொண்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்து அமலாக்கத்துறையை உள்ளே கொண்டு வராங்க திமுக. இப்போ என்னன்னா அமலாக்கத்துறையிட்ட வந்து அந்த ஆதாரங்கள்லாம் கேட்டிருக்கு. அமலாக்கத்துறை நம்ம ஒரு தகவல் வருது, அப்படி வந்துச்சுன்னா இது வந்து பணப்பரிமாற்ற வழக்கு, அதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி பக்கம் போயிடும். பிஜேபி பக்கம் போயிடுச்சுன்னா இந்த வழக்கை வந்து ஈஸியாக நீர்த்து போக செஞ்சிடலாம். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து விஜய் அவர்கள் தான் அவங்களுக்கு வந்து நெருக்கடியாக இருக்காங்க. ஏன்னா காங்கிரஸுக்கு வந்து அமைச்சர் போஸ்ட் கொடுத்துட்டாருங்கிறதுனால அதுதான் முக்கியமான ஒன்று. அதே சமயத்தில் திமுகவோட மாவட்ட செயலாளர்களும் பாஜக கூட்டணியை தான் விரும்புகிறாங்க. ஏன்னா எம்எல்ஏ எலெக்ஷன் வந்து போயிடுச்சு. நிறைய மாவட்ட செயலாளர்கள் வந்து எம்எல்ஏ எலெக்ஷன் வந்து தோத்துட்டாங்க. இப்போ வந்து எம்பி எலெக்ஷனாவது நமக்கு வேணும். அடுத்தது மத்திய அமைச்சருக்கான இது வந்து வாய்ப்பும் நமக்கு இருக்குது பாஜக கூட்டணியில் சேர்ந்தா. அதனால் பாஜக கூட்டணியில் சேர்ந்தாதான் இங்கே வந்து நம்ம வந்து நகர்த்த முடியும், அரசியல் பண்ண முடியும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து அப்படிங்கிற சுச்சுவேஷனை திமுக இப்போ தனித்து விடப்பட்டிருக்கு. இப்போ எந்த விதமான கூட்டணி கட்சியும் இல்லாமல். அதனால் திமுகவோட ஒரே சாய்ஸ் வந்து இப்போதைக்கு பாஜக மட்டும்தான் இருக்குது. ஈவன் இப்போ பாருங்களேன், கவர்னரு தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருந்த திமுக இப்போ வந்து ஆர்எஸ் பாரதி உள்ளிட்டவர் வந்து கவர்னர் ஆஃபீஸே கதின்னு போய் கிடக்காங்க. ஈவன் இவங்ககிட்ட வந்து ஆதாரங்கள் இருந்தால், குதிரை பேரம் நடந்ததுக்கான ஆதாரங்கள் இருந்தால், இப்போ செந்தில் பாலாஜி விவகாரத்தில் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி இவங்க போய் கேஸ் கொடுக்கணும். கேஸ் கொடுத்து போலீஸ் விசாரணை மூலமாக இவங்க வந்து கொண்டு வரணும். அதெல்லாம் இல்லாமல் எந்த ஆதாரமும் இல்லாததுனால எப்படியாவது பாஜகவை கரெக்ட் பண்ணி, கவர்னரை கரெக்ட் பண்ணி இந்த ஆட்சியை கலைச்சிட்டு உட்காரணுங்கிறது மட்டும்தான் அவங்களோட ஒரே குறிக்கோளாக இருக்க தவிர வேறு எதுவுமே கிடையாது. முக்கியமாக இந்த திமுக பாஜகவை நெருங்குது அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துருவோம். ஒன்று, நேற்று முன்தினம் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசும்போது அவர் திமுகவோட முன்னாள் அமைச்சர், அவரே என்ன சொல்லியிருக்காருன்னா, திருச்சி சிவா உள்ளிட்ட எம்பிக்கள் இன்னும் சில மாதங்களிலேயே மத்திய அமைச்சர் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் 3 வருடங்கள் இருக்குது.
பாராளுமன்ற தேர்தலுக்கு. அப்படி இருக்கும்போது அதுக்குள்ள இப்போவே வந்து மத்திய அமைச்சர் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு தெரியுது. அப்புறம் மத்திய அமைச்சர் ஆனதுக்கு பிறகு விஜய் அவர்கள் சினிமாவில் செய்த தவறெல்லாம் வெளில கொண்டு வருவோம் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்போ அங்கே போயிட்டு அந்த வருமான வரித்துறையை கையில் எடுத்து ஏதாவது விஜய் அவர்கள் மேலே வந்து நெருக்கடியை கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து பிளான் பண்ணியிருக்காங்க டிஎம்கேங்கிறது இது மூலமாக தெரியுது. அது தவிர முரசொலியை பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக காரங்க விடுற அறிக்கைகளை வந்து அவங்க வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஈவன் ராஜேந்திர பாலாஜியே நேற்று வந்து ஸ்டாலின் கோவப்பட்டா போதும் தாவேக்கு ஆட்சி இங்கே கலைஞ்சிரும் அப்படிலாம் பேசியிருக்காரு. ஸோ திமுக அதிமுக கூட்டணி வந்து இல்லைன்னு எடப்பாடி அவர்கள் சொன்னாலும் திமுகன்னு சொன்னாலும் இது வந்து கிட்டத்தட்ட உறுதியாகிட்டே இருக்கு. பாஜக தலைமையில் திமுக அதிமுக ரெண்டும் அணி சேர்றது அப்படிங்கிறது. முரசொலியில ஒரு ஒரு முதல் முறையா ஒரு இந்து அமைப்புகள் வந்து கண்டனம் வெளியிட்டதை வந்து நியூஸ் ஆக்கியிருக்காங்க முரசொலியில. இது எல்லாமே இது வரைக்கும் நடந்தாது. ரெண்டாவது திமுகவோட பொதுச் செயலாளர் வீட்டு கல்யாணம் வந்து எப்படி நடந்துச்சுங்கிறது நீங்கள் பார்த்தீங்க. புரோகிதர்லாம் வச்சு முக்கியமாக சுயமரியாதை திருமணமாக நடக்க வேண்டியது புரோகிதர்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது அதில் வந்து ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ அதில் கலந்துக்கலை. ஈவன் அது திட்டமிட்டு நடந்ததா இல்லை எதாச்சியாக நடந்ததான்னு தெரியல. ஆனால் இந்து முறைப்படி தான் அந்த கல்யாணங்கிறது நடந்திருக்கு. அப்போது இது எல்லாமே என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக திமுக அப்படிங்கிறது வந்து பாஜகவோட நெருங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இது ப்ரூஃப் பண்ணுது. சார், இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் அருண் மற்றும் உமாநாத் ஐஏஎஸ் வந்து திடீர்னு மாற்றம் பண்ணியிருக்காங்க. இது பின்னாடி ஏதாவது அரசியல் இருக்கா? ரெண்டு பேருமே வந்து திமுக அரசுக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அருண் அவர்களை போட்டப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக போட்டப்போ நிறையா இஷ்யூஸ் வந்து கிரியேட் ஆனிச்சு, சர்ச்சைகள் கிரியேட் ஆனிச்சு. ஆனாலும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரான தொல் திருமாவளவன் அவர்களோட பரிந்துரையில் தான் ஒரு நியமிக்கப்பட்டதாக தகவல் வெளியானுச்சு. இப்போ சமீப காலமாக தொல் திருமாவளவன் அவர்கள் மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருக்காரு. தாவேக்கு கொடுக்குற ஆதரவு வந்து ஒரு பக்கம் இருக்குது, அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்காங்க, இருந்தாலும் கூட நாங்கள் வந்து தாவேக்கு கூட்டணியில் இல்லை, திமுக கூட்டணியில் நாங்கள் இன்னும் விலகலை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் என்ன காரணங்கிறலாம் தெரியலை நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஈவன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா தாவேக்கு அமைச்சரவையில் இடம் மட்டும் பத்தாது, வாரியங்கள் வேணும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் எதிர்பார்த்ததாகவும், ஆனால் இவர் வந்து என்னென்னா அந்த வாரிய விஷயத்திலலாம் நீங்கள் வந்து எந்த விதமான ரெக்கமெண்டேஷனும் கொண்டு வந்துடாதீங்க அப்படின்ட்டு விஜய் அவர்கள் சொல்லிட்டு தகுதியானவங்களுக்கு மட்டும்தான் வாரிய தலைவர் பதவி அதெல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. ரெண்டாவது கூட்டணி கட்சியில் உள்ளவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் அதிருப்தியில் தான் இருக்காங்க. ஏன்னா சம்பாதிக்க விட மாட்டேங்கிறாங்க. யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வரவங்க வந்து அது வந்து ஒரு வியாபாரமாக போச்சு இப்போது. அதனால ஏதாச்சும் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால யாராலையுமே சம்பாதிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துருச்சு. அதனாலே கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே அந்த அதிருப்தியை வந்து ஓரளவுக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இப்போ அந்த வகையில் திருமாவளவன் அவர்களுடைய ரெக்கமெண்டேஷன் சொல்லப்பட்ட அருணை தான் இப்போ வந்து மாற்றிருக்காங்க. ரெண்டாவது லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக சோதனை நடந்துச்சு 2 வாரத்துக்கு முன்னாடி வேலு வீட்டில் கூட. அது எல்லாமே வெளியில் கசஞ்சிருச்சு அப்படிங்கிறதும் உள்ளே வந்து சொல்லிக்கிறாங்க. முக்கியமாக அடுத்தது முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு மேலே வந்து சேகர்பாபு வீடுகளில் வந்து ஒரு சோதனை நடத்துறது வந்து பிளான் வச்சிருந்ததாகவும் அது வெளியில் கசஞ்சிருச்சு. அதனால தான் முக்கியமாக லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் அந்த அருண் அவர்கள் வந்து இந்த மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. உமாநாத் விஷயம் வந்து என்னென்னா உமாநாத் வந்து வந்து வச்சிருந்த போய் சொல்லிட்டாங்க, போன ஆட்சியில் முதல்வர் அவர்களை ரொம்ப தவறாக வழிநடத்தினதில் முக்கிய பங்கு உமாநாத்துக்கும் உண்டு, உதயச்சந்திரன் அவர்களுக்கும் உமாநாத் அவர்களுக்கும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம், தெரிஞ்சிருக்கோம். இப்போ வந்து என்னென்னா உமாநாத் அவர்கள் வந்து இங்கே போட்டாங்க இல்லையா, உணவுத்துறையில் போட்டாங்க. உணவுத்துறையில் முக்கியமான டெண்டர் விஷயத்தெல்லாம் அவர் கொஞ்சம் தலையிட்டு இருக்காரு அப்படின்னு இப்போ தகவல் வருது. முக்கியமாக ரேஷன் பொருட்கள் சப்ளை பண்ணுற விஷயத்தில், பாமாயில் விஷயத்தில், தோரம்பருப்பு விஷயத்துலலாம் அவர் கொஞ்சம் தலையிட்டு இருக்காரு. அது வந்து தூய்மையான ஆட்சி ஊழலற்ற நிர்வாகம்னு இவங்க வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் தலையிட்டதுனால வந்த பிரச்சனை தான் இது. அதனால உடனே மாற்ற சொல்லி இவங்க சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் உமாநாத் அவர்களை பற்றி சொல்லும்போது ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் கூட சொல்கிறாங்க. என்னென்னா முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட வீட்டில் வந்து தேர்தல் முடிவுகள் வந்து வெளிவந்த சமயத்தில் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ மதியானம் ஒரு 12:30 மணிக்கு ஸ்டாலின் அவர்களே கொளத்தூர் தொகுதியில் தோத்துட்டு இருக்கிறதா தகவல் வந்துட்டுருக்கு. தாவேக்கா வந்து 109 தொகுதி அப்போ வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க, வந்துட்டுருக்கு. அப்போது வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் எல்லாரும் உட்கார்ந்துருக்கும் போது உமாநாத் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னாராம். என்னன்னா, ஒன்றுமே இல்லை சார், இப்போ வந்து 2.5 கோடி ஓட்டு தான் எண்ணியிருக்காங்க, இன்னும் 2 கோடி ஓட்டு இருக்குது, அதனால் கண்டிப்பாக டிஎம்கே தான் வரும் அப்படின்னு ஒரு
ஒரு உத்தரவாதம் வந்து அப்போ கொடுத்துருக்காரு. அதை வந்து அங்கே உள்ளவங்களும் நம்பியிருக்காங்க. அதாவது திமுக தலைவர்களை, முக்கியமாக முன்னாள் முதல்வரை வந்து எந்த அளவுக்கு தவறாக வழிநடத்துனாங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான உதாரணமாக அங்கே உள்ளவங்க வந்து சொல்கிறாங்க. திமுக தலைவர் வீட்டில் உள்ளவங்களே இதை வந்து சொன்னாங்க. அதனால உமாநாத் அவர்கள் மேலே வந்து மாற்றினது அப்படிங்கிறது வந்து தாவேக்காரங்க மட்டும் இல்லை, திமுக காரங்களே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க. ரொம்ப முக்கியமாமா இந்த ரேஷன் கடை விஷயத்தில் வந்து விஜய் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கார். இனிமேல் வந்து மக்களுக்கு தரமான அரிசி, பருப்பு, சீனி எல்லாமே கொடுக்கணும் அப்படின்ட்டு. முக்கியமாக நம்ம இதில் கூட நேற்று முன்தினம் வந்து ஒரு பெரிய உணவுத்துறை ஊழல் வந்து வெளில கொண்டு வந்தோம். அதிலே கீழே வந்து கமெண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆமாம் இப்போ கொடுக்குற பருப்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, போன திமுக ஆட்சியில் கொடுத்த பருப்பை விட இப்போ நான் வாங்கினேன் ரொம்ப நல்லாயிருக்கு, இப்போ வர சீனி ரொம்ப நல்லாயிருக்கு அப்படிலாம் சொல்கிறாங்க. அடுத்தது அதில் சில பேர் கூட சொல்லியிருந்தாங்க அரிசி விஷயத்தில் வந்து இவங்க வந்து மாற்றணும் அப்படின்ட்டு. ஆனால் அரிசி வந்து பழைய ஆட்கள் வந்து எடுத்துக்கிறதுனால இப்போ மாறி இப்போ கூடிய சீக்கிரமாகவே தாவேக்க அரசில் வந்து அரிசியும் நல்ல அரிசியும் வந்துடும் ரேஷனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது முதல்வர்கள் இன்னைக்கு கூட ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. என்னென்னா சத்துணவுல வந்து சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு வந்து பள்ளிகளில் வர சத்துணவு வந்து போடுற சத்துணவு வீடுகளில் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு தரமாகவும் சுவையாகவும் இருக்கணும். அதுக்கு வந்து என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணுங்க. அதுக்கு ஆகிற செலவு பற்றி கவலைப்படாதீங்க, கூடுதலாக எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. ஏன்னா அம்மா உணவகம் அந்த மாதிரி தான் இப்போ சீரமைக்கப்பட்டு, உங்களுக்கு தெரியும் அம்மா உணவகத்தில் வந்து தரமான சுவையான சாப்பாடுங்கிறது இப்போ கிடச்சிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு காலம் வரும்போது பார்த்தா நல்ல ஒரு டிப்டாப்பான நல்ல ஆஃபீஸர்ஸே போய் சாப்பிட்ற அளவுக்கான ஒரு நிலைமை வந்து இப்போ உருவாகிட்டு இருக்கு அம்மா உணவகத்தில். அடுத்தது அதே மாதிரி பள்ளிக்கூடங்களில் வந்து நல்ல சத்துணவு கொடுக்கணும், தரமான சுவையான சத்துணவு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ரேஷன் கடையிலையும் அந்த அரிசி எல்லாமே வந்து தரமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இருக்காரு. சார் இன்னும் ஏன் சார் இந்த இடைத்தேர்தல் நடத்துறதுல வந்து இவ்வளோ குழப்பமா இருக்கு? இடைத்தேர்தல் நடக்குமா? ஏன் இன்னும் வந்து இந்த தேர்தல் ஆணையம் அதுல ஒரு சஸ்பென்ஸ் வச்சுட்டே இருக்காங்க? இல்லை, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு காமிக்கிறாங்க. ஆனால் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஜகவோட நிர்வாகி, திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு பக்க ஆர்எஸ்எஸ்காரர் தான் அந்த கேஸ் போட்டு நடத்திட்டு இருக்காரு. எனக்கு கேவியட் மனு கூட போட்டிருக்காரு. இடைத்தேர்தல் விஷயத்தில் வந்து என்னை கேட்காம எந்த விதமான உத்தரவும் பிறப்பிக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எம்எல்ஏக்கள் வந்து ரிசைன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த எம்எல்ஏக்களோட வெற்றி செல்லாதுன்னு சொல்லிட்டு போய் கேஸ் போட்டிருக்காங்க. இந்த கேஸ் வந்து அதாவது எம்எல்ஏக்கள் போய் ரிசைன் பண்ணிட்டாங்க, அவங்க போய் தாவேக்கல போய் ஜாயின் பண்ணக்கூடாது, அவங்க அந்த இடத்துக்கு வந்து எலெக்ஷன் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே அந்த அவங்களோட வெற்றி செல்லாதுன்னு சொல்லிட்டு ஈவன் திருச்சி கிழக்குலையும் அதான் பண்ணியிருக்காரு. திமுக சேர்ந்த இனிக்கு விருதராஜ் வந்து போய் கேஸ் போட்டிருக்காரு. அது எப்போ கேஸ் போட்டிருக்காரு அப்படின்னா விஜய் அவர்கள் ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் கேஸ் போடுறாரு. அதே மாதிரி தான் இந்த விஜயபாஸ்கர், விராலிமலையில் விஜயபாஸ்கராக இருக்கட்டும், இல்லை பெருந்துறையில் ஜெயக்குமாராக இருக்கட்டும், கரூரில் எம்ஆர் விஜயபாஸ்கராக இருக்கட்டும், அம்பாசமுத்திரத்தில் இசக்கி சுப்பையாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே ரிசைன் பண்ணதுக்கு அப்புறமா தான் போய் கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பிளான்னா மத்தியில் இருக்கிற பாஜகவோட துணை கொண்டு, ஏன்னா ஏற்கனவே தெரியும் தேர்தல் ஆணையம் எப்படி வந்து பாரபட்சமாக இங்கே மட்டும் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணாமல் மற்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க தேர்தல் அப்படின்ட்டு. ஸோ அவங்களோட பிளான் என்னன்னா மத்தியில் ஆளுற பாஜக பிளான் துணையோட இங்கே இடைத்தேர்தல் வந்து நடத்தக்கூடாது. இடைத்தேர்தல் நடந்து ஒருவேளை தாவேக்கா வந்து தனி பெரும்பான்மையோட உட்கார்ந்துட்டாங்க அப்படின்னா இன்னும் ஸ்ட்ரிக்டாக போயிடும் ஆட்சி. விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து இன்னும் துணிச்சலாகவும் தைரியமாகவும் எடுப்பார். அப்படிங்கிறதுனால அந்த முடிவுகள் வந்து தங்களோட அரசியல் எதிர்காலத்தை பாதிக்கும்னு திமுகவும் அதிமுகவும் பாஜக துணையோட இந்த இடைத்தேர்தலை வச்சு நடத்தக்கூடாதுங்கிறதுக்காக இழுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அதுக்கு வந்து கூடிய சீக்கிரமாகவே ஒரு முடிவு கிடைக்கும். மீண்டும் டிஎம்கே பேக் ஆஃப் லைஃப் நிகழ்ச்சியில் அரசியலின் பொய் மற்றும் உண்மையை கண்டறியலாம். வணக்கம் சார். நன்றி.